கன்சிஸ்டன்சிங்கிறாங்க, டிசிப்ளினுங்கிறான், ப்ராசஸ்ன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டாங்க. வெல்கம் டு அனதர் இன்னொரு வீடியோ கைஸ். இங்கே எல்லாரும் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க, டிசிப்ளின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா ரெண்டுமே ப்ராசஸ் ஃபுல்லாதான் வரும். ப்ராசஸ் இல்லைன்னா இந்த ரெண்டுமே வேஸ்ட். இதை ஏன் சொல்றேன்னா, எந்த பொருள் எந்த இடத்துல இருந்தா வேல்யூ அதிகமா இருக்கணும், அதனால அந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சியும் இருக்கு சரி, டிசிப்ளினும் சரி, அதுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அது ப்ராசஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் அதோட வேல்யூ இருக்கும். ப்ராசஸ்குள்ள ஏன் வருதுன்னா, கன்சிஸ்டன்சி டிசிப்ளினா நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுறதா இருக்கட்டும், டெய்லி ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், டெய்லி ஒரு வேலைக்கு போறட்டும், பிளா 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 எக்ஸெப்டா என்ன வேணா இருக்கட்டும், ஒரு விஷயத்த ரெகுலரா பண்றதுதான் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்னு சொல்றாங்க. ப்ராசஸ்னா டெய்லி ஆர் ரெகுலரா பண்ற எந்த விஷயமும் கிடையாது. அது ஒரு லாங் ப்ராசஸ். அதனாலதான் அது ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஆனா இந்த ப்ராசஸ்க்குள்ளதான் அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் ரெண்டுமே வரும். எப்படின்னா, என்னோட ஸ்டோரி எழுதலாம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோரியை மாத்திக்கிங்க. இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது எனக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல மானிட்டைஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக நான் டெய்லி வீடியோ போட்டா அது மானிட்டைஸ் ஆகுமா இல்லையாலாம் தெரியல. ஆனா அதுக்கு ப்ராசஸ்க்குள்ள வந்தேன்னா அதை கண்டிப்பா மானிட்டைஸ் பண்ண முடியும். மானிட்டைஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சப்ஸ்கிரைப். இப்பதான் நம்ம கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினையும் நம்ம ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரணும். டெய்லி வீடியோ போட்டா அது என்ன ஆகும் தெரியாது. ஆனா ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம டெய்லி எவ்வளவு வீடியோ போடுறோம், வீக்லி எவ்வளவு வீடியோ போடுறோம், மந்த்லி எவ்வளவு வீடியோ போடுறோம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் என்ன கத்துக்கிட்டோம், ஒவ்வொரு வீடியோலையும் என்ன தப்பு பண்ணோம், ஒவ்வொரு வீடியோலையும் நமக்கு எதுக்காக எங்கேஜ் வியூஸ் வருது, ஏன் நம்ம போடுற வீடியோக்கு யாருக்குமே வியூஸ் ஆகலை, அது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஹோம் பேஜில் காட்டுதா இல்லையா, இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ண தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம டெய்லி வீடியோ போடுறதுனால இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியும். இதே ப்ராசஸ்க்குள்ள அந்த கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினையும் எப்படி கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு என்ன வீடியோ போட்டோம், இன்னைக்கு போட்ட வீடியோக்கு எவ்வளோ வந்துச்சு, நாளைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம், நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு வியூஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், போன வீடியோவில் நம்ம எடிட்டிங் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வீடியோவில் நம்ம எடிட்டிங் எந்த அளவுக்கு என்கேஜாக இருந்துச்சு, நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் புரியுதா, ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பேசுறது ஏதாச்சும் ஒன்னாச்சும் மாத்துறோமா, கற்றுக்குறோமா, இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்து இதையே நம்ம 6 மாதத்துக்கு ப்ராசஸ் பண்ண என்ன நடக்கும், அடுத்து நம்ம 1 வருஷத்துக்கு இதையே நம்ம ப்ராசஸ் பண்ண என்ன நடக்கும், இதே ப்ராசஸ்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க போகணும், நம்ம அங்க போறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன கத்துக்கணும் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணி கத்துக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி இல்லையா, நம்ம போறதுல எவ்வளவு தூரம் போயிருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போகணும், நம்ம ப்ராசஸ் பண்றதுல என்ன தப்பு பண்ணோம், அதாவது நம்ம வீடியோ போடுறதுலையா இருக்கட்டும், எடிட்டிங்லையா இருக்கட்டும், இல்லை நம்ம சொல்றதையா இருக்கட்டும், நம்ம சொல்றது யாருக்கும் புரியலையா, இல்லை நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எங்கே தப்பு பண்ணோம், அதை எப்படி கற்றுக்கணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதை விட இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு முழுசாக நம்பி பண்ணணும். அப்படி நம்பி பண்ணுறது தான் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஒண்ணு நம்ம நினைச்ச இடத்துக்கு போவோம், இல்லையா நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியலனாலும் ஏதோ ஒரு இடம் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோம். இப்ப நமக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா இதுல நம்மளால சக்சஸ் ஆக முடியல. இதுல இருந்து ஒரு எடிட்டிங் கத்துக்கிட்டு அடுத்து ஏதோ ஒரு எடிட்டிங்க்கு போகலாம், இல்லையா நல்ல ஸ்டோரி டெல்லிங் கத்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு போகலாம், இல்லையா டப் பண்றதுக்கு நிறைய கத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு டப் பண்றதுக்கு போகலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு நம்ம போகலாம். அதுக்கு நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோம், அங்க போறதுக்காக நம்ம என்ன தகுதியை வளர்த்துக்கணும், இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி கத்துக்கிட்டு தான் போக முடியுமே தவிர நீங்க கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்த டெய்லி ரெகுலரா ஒரே மாதிரி பண்ணீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இதுல ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்